ஹாய், அரைச்ச ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வெறும் ரசம். அதுக்கு தேவையான பொருள்: மிளகு, சீரகம், பூண்டு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், சாம்பார் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் கொள்ளுப்பொடி, ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள், இதையெல்லாம் போட்டு கொஞ்சம் புளி, தேவையான அளவு புளி, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியதாங்க. நல்லா நைஸாக ஃபைன் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரசம் வைக்கிறதுக்காக அரிசி கழுவின தண்ணி 2 தடவை கழுவிட்டு 3ஆவது தண்ணி எடுத்துக்கோங்க. எப்பயுமே பருப்பு வைக்கிறது, அப்புறம் பருப்பு வேக வைக்கிறதுக்கோ ரசம் வைக்கிறதுக்கெலாம் அரிசி கழுவின தண்ணி யூஸ் பண்ணும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சாம்பார் தாளிப்பு வடகம் கொஞ்சம் போட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதும் இந்த கலந்து வச்ச இந்த கலவையை இந்த தண்ணீரை கொதிக்க வச்சு எடுத்துட்டு இதில் போட்டோம்னா ரசம் ரெடி.